தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாதர் ஆழ்வார் கோவிலில் சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் 10 நாட்கள் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி 5ஆம் நாளில் நம்மாழ்வார் மங்களாசாசனம் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஆதிநாதர் ஆழ்வார் கோவிலின் பூப்பந்தல் மண்டபத்தில் சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருளினார். தொடர்ந்து நவ திருப்பதி பெருமாள்கள் பல்லக்கில் அவரவர்கள் திவ்ய தேசங்களிலிருந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து நம்மாழ்வார் கோவில் முன்மண்டபம் அருகிலிருந்து ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான், நத்தம் எம்மிடர் கடிவான், திருப்புளியங்குடி காய்சின வேந்தன், தொலைவில்லி மங்கலம் செந்தாமரை கண்ணன், இரட்டை திருப்பதி தேவர் பிரான், பெருங்குளம் மாயக்கூத்தர், தென் திருப்பேரை முகில்வண்ணன், திருக்கோளூர் வைத்தமாநிதி ஆகியோருக்கு மங்களாசாசனம் செய்து பிரசாதங்கள் பெற்றுக் கொண்டனர். பின்னர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடம் பிரசாதங்களை பெற்றுக் கொண்டார். இதனையடுத்து நவ திருப்பதி பெருமாள்கள் புஷ்ப அலங்காரத்துடன் கருட வாகனத்திலும் நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும் மதுரகவி ஆழ்வார் பல்லக்கிலும் ஒன்றன் பின் ஒன்றாக வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.